ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் டோபாலஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த தியரம் எதை பேஸ் பண்ணினா கண்டினியூட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் அண்ட் க்ளோஷர். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ளோஸ்டு செட்ஸில் கண்டினியூட்டின்றது என்னன்றது நம்ம பார்த்தோம். இப்போது க்ளோஸ்டு செட்ஸ் அண்ட் க்ளோஷரில் கண்டினியூட்டினா என்னன்னு ஒரு தியரமில் பார்க்க போகிறோம். அது என்ன தியரம் அப்படின்னா, இந்த தியரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம். இதில் 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. இந்த 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்க்கு இடையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் தான் இந்த ஸ்பேஸோடைய இந்த விஷயத்துலேயே கிங்கு. ஓகேவா? இதை வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்று கண்டினியூஸாக இருக்கணும், ரெண்டாவது ஏன்ற ஒரு சப்செட் வந்து எக்ஸுன்ற டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோஷராக இருக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஏ க்ளோஷருன்றது இந்த ஏன்ற சப்செட்டுக்கு க்ளோஷர் எடுத்து அதோடைய இமேஜ் வந்து க்ளோஷர் எடுத்தால் அதோட இமேஜ் வந்து எஃப் ஆஃப் ஏவுடைய க்ளோஷருடைய இமேஜ் எஃப் ஆஃப் ஏவுடைய இமேஜுக்கு க்ளோஷரில் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் நம்பர் 2. மூணாவது கண்டிஷன், ஒவ்வொரு க்ளோஸ்டு செட் பி அப்படின்னு ஒய்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா க்ளோஸ்டு செட் பிக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து எக்ஸில் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனும் நம்ம ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது அண்ட் அந்த ஃபங்க்ஷன் இந்த 3 கண்டிஷன்ஸையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய 3 விஷயங்கள். விஷயம் நம்பர் 1, க்ளோஷர்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். க்ளோஷர்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யூனியன் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் செட் அண்ட் த ஹோல் செட், அதுதான் வந்து க்ளோஷர். ஆனால் இந்த க்ளோஷரில் வந்து நம்ம பாயிண்ட்டை வச்சு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஏ க்ளோஷர்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி ஓப்பன் நெய்பர்ஹுட் வி ஆஃப் பி இன்டர்செக்ட்ஸ் ஏ. பீன்ற பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் வின்றது இந்த ஏவை வந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்கணும், ஏன்ற சப்செட்டை வந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஏன்ற சப்செட் எக்ஸ்ன்ற டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் இருக்கும். இந்த ஏன்ற சப்செட்டை வந்து இன்டர்செக்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது வி இன்டர்செக்ஷன் வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும். அப்போது P இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ஏ க்ளோஷர் அப்படின்னா P வந்து ஒரு லிமிட் பாயிண்ட். ஸோ ஒரு லிமிட் பாயிண்ட்லேருந்து ஒரு லிமிட் பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் வந்து அதை சுற்றி இருக்கிற அதுக்கிட்ட இருக்கிற அந்த ஏன்ற செட்டை வந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்டர்செக்ட் பண்ணும்போது அது வந்து நான் எம்டியாக இருக்கணும். ஓகேவா? தென் க்ளோஸ்டு செட் அப்படின்னா என்ன? க்ளோஸ்டு செட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி. காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் சி இஸ் ஓப்பன். இப்போ ஒரு செட்டு சியை வந்து நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்கிறோன்னா அந்த செட்டை வந்து ஹோல் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செட்டை தவிர்த்து மீதி இருக்கிற செட் எல்லாமே வந்து ஓப்பன் செட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்லேருந்து பெரிய டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து நம்ம சிஏ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செட் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆயிரும். அந்த காம்ப்ளிமெண்ட் செட்டு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த சீன்ற செட்டு வந்து க்ளோஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். சி இஸ் க்ளோஸ்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சி இஸ் ஈக்குவல் டு சி க்ளோஷர். சியை வந்து நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லணும்னா சி வந்து சி க்ளோஷருக்கு ஈக்குவலாக இருக்கணும். தென் ப்ரீ இமேஜ் காம்ப்ளிமெண்ட் ரூல். ப்ரீ இமேஜுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன ஆகும்? ஸோ ப்ரீ இமேஜுன்றது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி மாதிரி ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஒய் எடுத்துக்கிறோம். அந்த ஒய்லேருந்து வின்ற செட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்படி ரிமூவ் பண்ணோன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸுன்ற செட்லேருந்து இந்த ஒய்ன்ற எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு சமம். அதாவது இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் வியில் வந்து நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். அப்போ இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு
எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்னு வரும். இந்த ஈக்குவலன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஈக்குவலண்ட் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எஃப் இன்வர்ஸ் உள்ளே போகும்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்னு வருமா. ஸோ இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யுடைய வேல்யூ எக்ஸு. ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியுடைய வேல்யூ அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ப்ரீ இமேஜ் காம்ப்ளிமெண்ட் ரூல். ப்ரீ இமேஜ் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். க்ளோஷர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், க்ளோஸ்டு செட் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ஆல்சோ ப்ரீ இமேஜ் காம்ப்ளிமெண்ட் ரூல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழிகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல எஃப் வந்து கண்டினியூவஸ்ன்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டு செகண்ட் பாயிண்ட் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எவ்ரி சப்செட் ஏ இஸ் கண்டெய்ன்ட் இன் எக்ஸ், f of a closure is contained in f of a the whole closure அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 2 ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு 3 ப்ரூவ் பண்ணணும். ஸோ செகண்ட் பாயிண்டான ஃபார் எவ்ரி சப்செட் ஏ இஸ் கண்டெய்ன்ட் இன் எக்ஸ் அண்ட் எஃப் க்ளோஷர் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர்னு எடுத்துக்கிட்டு ஃபார் எவ்ரி க்ளோஸ்டு செட் பி இன் ஒய் த ப்ரீ இமேஜ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த 2 கண்டிஷனையும் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா 3லேருந்து 1 வந்து ப்ரூவ் பண்ணணும். 3 வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆகிடும். ஸோ 3 வந்து ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு 1 வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி 1 implies 2, 2 implies 1, 2 implies 3 and 3 implies 1 அப்படின்ற கண்டிஷனை வச்சு நம்ம இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 implies 2 நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எஃப் வந்து கண்டினியூஸ்னு எடுத்துக்கிட்டு எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோஷர் ஃபார் எனி சப்செட் ஏ இன் எக்ஸ். இப்போ எக்ஸுன்ற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுத்து அதுலேருந்து ஏன்ற ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த ஏன்ற சப்செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோஷர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஏன்ற ஒரு சப்செட் தேவைப்படுறதுனால நம்ம முதல்ல ஏ யார் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறோம். அது ஒரு ஆர்பிட்ரரி சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஏலேருந்து ஏ ஒரு இமேஜ் எடுக்கிறோம் எஃப் ஆஃப் ஏன்னு. அந்த எஃப் ஆஃப் ஏக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர்னு ஒரு இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஏன்னு ஒரு செட்டு இருந்துச்சு அப்படின்னா ஏ க்ளோஷர்னு ஒரு செட்டும் இருக்கும். ஸோ அந்த ஏ க்ளோஷருன்ற செட்டோடைய இமேஜ்லேருந்து நம்ம ஒய்னு ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பாயிண்ட் அது, ஒய்ன்ற ஆர்பிட்ரரி பாயிண்ட். நம்மளோட வேலை என்னது, எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோஷர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இப்போ எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் தேவைப்படுது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னு ஒரு சப்செட் இருந்துச்சுன்னா அதுக்கு க்ளோஷர் ஒன்று இருக்கும். அந்த க்ளோஷருக்கு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ்லேருந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போது ஏ க்ளோஷர் யாருன்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் இல்லையா. ஸோ ஏ க்ளோஷர்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஏ க்ளோஷரில் எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏ க்ளோஷருன்ற பாயிண்ட் எக்ஸில் இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஒரு இமேஜும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுன்ற இமேஜும் எஃப் ஆஃப் ஏ க்ளோஷரும் ஒன்று தான் இல்லையா. ஸோ இப்போ இந்த தென் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷரில் வந்து நம்ம 2 சைடு இமேஜாக இந்த செட்டை வந்து நம்ம இமேஜ் செட்டாக மாற்றினோம் அப்படின்னா 2 சைடும் எஃப்னு வரும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர்னு வரும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ க்ளோஷரை கம்பேர் பண்ணும்போது ஒரே செட்டில் 2 பாயிண்ட்ஸ் இப்போ y belongs to f of a closure and f of x belongs to f of a closure அப்படின்னு ரெண்டுமே f of a closureக்குள்ளே இருக்கும் போது அந்த 2 பாயிண்ட்டுமே சேம்னு சொல்லி நம்ம இமேஜ் செட்டுடைய டெஃபினிஷன் மூலமாக ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ f of x is equal to y அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ f of x is equal to yனா yன்றது எங்கே இருக்குது, f of a க்ளோஷரில் இருக்குது. இந்த f of a க்ளோஷர் எங்கே இருக்குது, எக்ஸுடைய க்ளோஷர் செட்டில் இருக்குது. எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் வந்து ஒய்யுடைய டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் இருக்குது. அப்போது எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் பிலாங்ஸ் டு ஒய். ஸோ எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் பிலாங்ஸ் டு ஒய்னா எஃப் ஆஃப் எக்ஸும் பிலாங்ஸ் டு ஒய் தான். ஸோ
எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒயில் இருக்குது அப்படின்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வரைய முடியும். அந்த நெய்பர்ஹுட்டை நம்ம வின்னு எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோஷர். நம்மளுக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர்னு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் ஏவோடைய ஹோல் க்ளோஷருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம முதல்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோஷர். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வீன்ற நெய்பர்ஹுட் எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் வீன்னு இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போது இது ஒயில் இருக்குது அப்படின்னா, இந்த வி வந்து ஒயில் இருக்குது அப்படின்னா அதுக்கு கரெஸ்பாண்டிங்காக எக்ஸில் இதோடைய ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் வி இஸ் அ V in X is an open neighborhood of X. Xன்ற பாயிண்ட்டுக்கு இந்த நெய்பர்ஹுட் இருக்கும். ஸோ இப்போ இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் V வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வீன்ற ஒரு இது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? இந்த எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீன்ற ஒரு ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் அது வந்து ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸுன்றது வீக்குள்ளே இருக்குது அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து வீக்குள்ளே இருக்குது அப்படின்னா எக்ஸ் வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு பிக்கப் அ பாயிண்ட் பி. இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விலேருந்து ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டு ஏ கூட இன்டர்செக்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். எதுக்கு? நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச கண்டிஷன் ப்ரீ இமேஜ் க்ளோஷருடைய ரூல் படி நம்ம வந்து இது க்ளோஷரை ஹோல் க்ளோஷருக்கு காட்டணும் இல்லையா? ஹோல் க்ளோஷருக்கு காட்டணுன்றதுக்காக நம்ம ஒரு பாயிண்ட் பீன்னு சூஸ் பண்ணுறோம். அந்த பீன்ற பாயிண்ட் வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியில் இருக்குதுன்னு எடுத்துப்போம். அதாவது எக்ஸோடைய நெய்பர்ஹுட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் இந்த பீன்ற பாயிண்ட் இருக்குன்றது மாதிரி வரும். இப்போது வெறும் பீன்ற பாயிண்ட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியில் இருந்துச்சுன்னா அப்போது பியுடைய இமேஜ் வந்து எஃப் ஆஃப் பி எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி எஃப் ஆஃப் வியில் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு வி இஸ் பிலாங்ஸ் டு வி அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக புரியும். இப்போ எஃப் ஆஃப் பி வந்து எஃப் ஆஃப் பியில் வந்து எஃப் ஆஃப் பி வந்து வியில் இருக்குது அப்படின்னா வி வந்து எங்கே இருக்குது? ஒயில் ஒரு நெய்பர்ஹுட்டாக இருக்குது. ஸோ ஒயில் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுடைய நெய்பர்ஹுட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது? ஒயில் இருக்குது. வி எங்கே இருக்குது? வியும் ஒயில் இருக்குது. அப்போது நம்ம முன்னாடியே எடுத்துக்கிட்ட மாதிரி ஏ எங்கே இருக்குது? எக்ஸுடைய சப்செட்டாக இருக்குது. இப்போ ஏவுடைய இமேஜ் எங்கே இருக்குது? எஃப் ஆஃப் ஏ எங்கே இருக்குது? ஒயில் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் ஏ வந்து ஒயில் இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் பி வந்து வியில் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் ஏலையும் இருக்கும். அப்போது நம்ம இந்த எஃப் ஆஃப் ஏன்ற சப்செட் எக்ஸில் இருந்துச்சுன்னா ஏவோட இமேஜ் எஃப் ஆஃப் ஏ, இந்த எஃப் ஆஃப் ஏக்குள்ளே இந்த எஃப் ஆஃப் பின்ற பாயிண்ட் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்கு? நம்மளுக்கு தெரியும் பின்ற பாயிண்ட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியில் இருக்குன்ட்டு. அப்போது அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எஃப் ஆஃப் பி வந்து வியில் இருக்குதுன்னு தெரியுது. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? பின்ற பாயிண்ட் வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விக்கும் ஏக்கும் இன்டர்செக்ஷன் ஆகிற ஒரு பாயிண்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏவை வந்து நம்ம இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணும்போது அப்போ பி பிலாங்ஸ் டு ஏவாகவும் இருக்கும். இந்த பியை வந்து பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அண்ட் பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ கூட எழுதிக்கலாம். ஸோ பி பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏனா எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ அப்படின்றது நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து எல்லா சைடுமே நம்ம எஃப்பால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்டெப் 7ல் இருக்கிற பாயிண்ட்டை வந்து எல்லா சைடுமே நம்ம எஃப்பால் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது எல்லா சைடுமே இமேஜஸாக மாற்றும் போது எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு வி இன்டர்செக்ஷன் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு நம்மளுக்கு மாறும். ஸோ எல்லாமே வி இன்டர்செக்ஷன் ஏ வந்து நான் எம்டி அப்படின்றது ப்ரூவ் ஆகிடும். அண்ட் எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு வி அண்ட் எஃப் ஆஃப் ஏ அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதை வச்சு எஃப் ஆஃப் பி வந்து
போத் வி அண்ட் எஃப் ஆஃப் ஏக்கு இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் அப்படின்னா, இப்போது எஃப் ஆஃப் பி எங்கே இருக்குது? எஃப் ஆஃப் பி வியில் இருக்குது. வி எங்கே இருக்குது? ஒயில் இருக்குது. ஸோ வி ஒயில் இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் பியும் ஒயில் இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் பி பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏனா எஃப் ஆஃப் பியுடைய எஃப் ஆஃப் பி வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கூட இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கே இருக்குது? எஃப் ஆஃப் ஏ உடைய ஹோல் க்ளோஷரில் இருக்குது. எவ்ரி நெய்பர்ஹுட் வி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ட்ஸ் எஃப் ஆஃப் ஏ. வி வந்து எஃப் ஆஃப் எக்ஸுடைய நெய்பர்ஹுட் தானே. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுடைய நெய்பர்ஹுட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸுடைய நெய்பர்ஹுட்டுக்குள்ளே எஃப் ஆஃப் பியும் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஏ த ஹோல் க்ளோஷருக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஸோ பை த டெஃபினிஷன் ஆஃப் க்ளோஷர் we have that f of a belongs to f of a the whole closure. So f of a வந்து f of x வந்து நம்ம yன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ y is equal to f of xன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் y belongs to f of a the whole closure நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ y belongs to f of a the whole closure அப்படின்னா நம்ம முன்னாடியே எடுத்துக்கிட்ட மாதிரி y belongs to f of a க்ளோஷர் அப்படின்றது நம்ம முன்னாடியே எடுத்துக்கிட்ட விஷயம். ஸோ இந்த ஒய்ன்றது வந்து நம்ம எஃப் ஆஃப் ஏ க்ளோஷரில் இருக்குதுன்னு பிக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் ஏ வந்து ஒய் வந்து எஃப் ஆஃப் ஏ க்ளோஷரில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒய் வந்து எஃப் ஆஃப் ஏ த ஹோல் க்ளோஷர்லையும் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் ஏ த ஹோல் க்ளோஷருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுதான் எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் இஸ் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோஷர். ஸோ இப்போ 1 implies 2லேருந்து ஃபஸ்ட் ஒன்னை வச்சு நம்ம செகண்ட் ஒன்னை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் ஒன்னை வச்சு நம்ம தேர்ட் ஒன்னை ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? எஃப் ஆஃப் ஏ த ஹோல் க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ த ஹோல் க்ளோஷர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு சப்செட் ஏ எக்ஸ் எல்லா சப்செட் ஏலேருந்து எக்ஸ்லேருந்து ஏன்னு ஒரு சப்செட்டை பிக் பண்ணால் எஃப் ஆஃப் ஏ த ஹோல் க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோஷர்ன்றது ட்ரூ. இப்போ இதை வச்சு நம்ம வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் எவ்ரி க்ளோஸ்டு செட் பி இன் ஒய். ஸோ இப்போது ஏன்றது ஒரு சப்செட் இன் எக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எக்ஸில் இன்னொரு செட்டும் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த செட்டோடைய இன்வர்ஸ் இமேஜ் வந்து எக்ஸில் ஏன்ற ஒரு சப்செட் இருந்துச்சு அப்படின்னா ஒய்யில் பீன்ற ஒரு சப்செட் இருக்கும். அந்த பீன்ற சப்செட் வந்து பீன்ற சப்செட்டோட இமேஜ் வந்து ப்ரீ இமேஜ் வந்து எக்ஸில் க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். let B be an arbitrary closed set in Y. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பியை வச்சு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக பி வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த இன்வர்ஸ் பி வந்து க்ளோஸ்ட் இன் ஒய்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், எக்ஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பியும் எஃப் இன்வர்ஸ் பியும். ஸோ ஃபஸ்ட்டு பியை வந்து யாருன்னு டிட்டர்மைன் பண்ணியாச்சு. அப்புறம் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பியை வந்து நம்ம ஏக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஏன்ற சப்செட் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏ யாருன்னு டிட்டர்மைன் பண்ணும்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? we want to show that A is closed in X. இந்த F inverse of B வந்து Xல க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? A வந்து closed in நம்மளுக்கு வந்து F of A closure contained in F of A the whole closureன்னு தெரியும். அப்போது F of F inverse of B is contained in F of F inverse of B the whole closure contained in F of F inverse of B the whole closure அப்படின்னு நம்ம இதில் ஏக்கு பதிலாக F inverse of Bயை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
இப்போது we want to prove that A வந்து closed in Xன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். It is sufficient to show that A closure contained in A அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா A closure A contained in A closure வந்து ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னா ஏன்றது வந்து ஏ க்ளோஷருக்குள்ளே இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஏ க்ளோஷரும் ஏக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா ஏவும் ஏ க்ளோஷரும் ஈக்குவல்னு ஆயிரும். விச் மீன் ஏவும் க்ளோஸ்டுன்னு வந்துடும். ஸோ ஏ க்ளோஸ்ட் இன் எக்ஸாக இருந்துச்சுன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸுன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்ளை த ஸ்டேட்மெண்ட் 2 to ஏ. ஏல வந்து A is equal to f inverse of Bயை வந்து இந்த f of A closure contained in f of A the whole closureல substitute பண்ணும்போது f of A is equal to f of f inverse of B contained in Bன்னு வரும். இப்போ f of A is equal to f of f inverse of B contained in Bனா f of A the whole closure f of A the whole closure contained in B closure அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா ரீசன் க்ளோஷர் ப்ரிசர்வ் த இன்க்ளூஷன்ஸ். ஸோ நம்ம இன்க்ளூஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சின்ஸ் B is closed B closure is equal to B அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். f of A the whole closure contained in B closureன்னு நம்ம ஸ்டெப் நம்பர் 5 வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவல் டு பின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பி ஈக்குவல்னு எப்படி வருது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஏ என்னன்னு எடுத்துக்கிட்டோம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு எடுத்துக்கிட்டோம். ஏ வந்து எஃப் ஒரு ப்ரீ இமேஜ் ஆஃப் பி அப்படின்னா அப்போது எஃப் ஆஃப் ஏ வந்து equal to B. ஸோ அப்போது f of A is equal to f inverse of B contained in Bயை வந்து நம்ம f of A closure f of A the whole closure contained in B closure equal to Bன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ f of Aன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம பியை வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஸோ பி வந்து க்ளோஸ்டுன்றதுனால B is equal to B க்ளோஷர்னு நம்ம எழுத முடியும். இப்போ நம்ம A is equal to A க்ளோஷர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு B is equal to B க்ளோஷரை வச்சு f of A closure is contained in B க்ளோஷர்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போது f of A closure f of A the whole closure is contained in B closure அப்படின்னா f of A closure contained in B. இதிலேருந்து நம்ம இதையும் கொண்டு வந்தாச்சு. ஸோ கம்பைனிங் ஸ்டெப் 4 அண்ட் ஸ்டெப் 6. ஸ்டெப் 4ல் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட்டை எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் எஃப் ஆஃப் ஏ த ஹோல் க்ளோஷர்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஸ்டெப் நம்பர் 6ல் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் பி க்ளோஷரை வச்சு எஃப் ஆஃப் ஏ த ஹோல் க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் பி க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் பி அப்படின்றத நம்ம கொண்டு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் f of A closure contained in f of A the whole closure contained in B அப்படின்றத வச்சு A closure contained in f inverse of f of A closure contained in f inverse of B which is equal to A. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, A closure வந்து f inverse of f of A the whole closureக்குள்ளே இருக்குது. f of A the whole closureன்றது Bன்னு நம்ம இப்போ தானே சொன்னோம். ஸோ அந்த Bன்ற இடத்துல f inverse of Bக்குள்ளே A closure இருக்குது அப்படின்னா B closureக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது f of A closure contained in B, இந்த B எடுத்துகிட்டு போயிட்டு f of A closure contained in Bன்னு சொல்லியிருக்காங்களா, இந்த B எடுத்துகிட்டு போயிட்டு f இன்வர்ஸில் Bக்கு பதிலாக f of A closureன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of A closure contained in f of A the whole closure contained in B contained in Bன்னு சொல்லும்போது Bக்கு பதிலாக f inverse of
பிக்கு பதிலாக எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு எழுதலாம். ஸோ அதுலேருந்து ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் இந்த எல்லாத்துலேருந்தும் எழுதலாம். ஸோ ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் ஏன்றது நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது. ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னா அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பியில் ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் ஏ. ஸோ ப்ரீவியஸ்லி நம்மளுக்கு என்ன தெரியும், நார்மலாகவே ட்ரிவியலாக ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் ஏ அப்படின்னா இப்போது ஏ க்ளோஷர் ஏ கண்டெய்ன்ட் இன் ஏ க்ளோஷர் அப்படின்னா ஏ க்ளோஷர் கண்டெய்ன்ட் இன் ஏ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெண்டு செட் தியரி படி இந்த ரெண்டு விஷயமும் ஒன்றுக்கு ஒன்று உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு டேர்ம்ஸுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ க்ளோஷர்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ க்ளோஷர்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து ஏ க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ அப்போது ஏ க்ளோஷர் வந்து ஏ க்ளோஷர்லேயும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி தான் ப்ரீ இமேஜ் அப்படின்னா ஏ வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து க்ளோஸ்டு செட் இன் எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது. ஸோ 2 implies 3 வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ 3 implies 1 நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ 3 implies 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு 3ல் என்ன சொல்லியிருக்கோம், பி இஸ் அ க்ளோஸ்டு சப்செட் இன் ஒய் அப்படின்னா பி இஸ் அ க்ளோஸ்டு செட் இன் ஒய்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது எஃப் வந்து கண்டினியூஸ்னு இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து க்ளோஸ்ட் இன் ஒய்யாக இருந்துச்சுன்னா எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எஃப்க்கும் எக்ஸுக்கும் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸுக்கும் ஒய்க்கும் போச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். வித் திஸ் அபவ் கண்டிஷன் தேர்டு ரூலை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் ஃபார் எவ்ரி ஓப்பன் செட் வி இஸ் கண்டெய்ன்ட் இன் ஒய் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். ஸோ எஃப் ஒய்லேருந்து ஒரு ஓப்பன் செட் எடுத்தோன்னா அதோடைய ப்ரீ இமேஜ் எக்ஸில் வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எஃப் வந்து கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இங்கே க்ளோஸ்டுனஸை பற்றி தான் நம்மளுக்கு இருக்குது. பி இன் ஒய் இஸ் க்ளோஸ்ட், தென் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே க்ளோஸ்ட்னஸ் பற்றி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த க்ளோஸ்ட்னஸை வச்சு நம்ம ஓப்பன்னஸ்க்கும் ட்ரூன்னு சொல்லணும். வின்னு ஒரு ஆர்பிட்ரரி ஓப்பன் செட் ஒய்லேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஒய்ன்ற இந்த ஓப்பன் செட்டை வந்து ஒயில் இருக்கிற ஓப்பன் செட்டை வந்து நம்ம வின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வி டெஸ்ட் அண்ட் ஆர்பிட்ரரி ஓப்பன் செட் டு ப்ரூவ் த கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஆர்பிட்ரரி செட் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ஹோல் செட்லேருந்து ஓப்பன் செட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாக க்ளோஸ்டு செட்டுன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, பீன்றது ஒரு க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அசியூம் பண்ணது வின்னு ஒரு ஓப்பன் செட்டை அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பீன்ற க்ளோஸ்டு செட்டை வச்சு வி வந்து ஓப்பன் செட்டுன்னு நிரூபிக்கணும் அப்படின்னா நம்ம பீன்ற க்ளோஸ் செட்டை வந்து ஒய் மைனஸ் வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பியை வந்து ஒய் மைனஸ் வின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஓப்பன் செட் வந்து க்ளோஸ்டு செட் அப்படின்றது நம்மளுக்கு நிரூபணமாயிடும். அப்போ பி வந்து க்ளோஸ்ட் இன் ஒய்ன்றது நம்மளுக்கு தேர்டு விஷயத்தை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது பி இஸ் ஈக்குவல் டு ஒய் காம்ப்ளிமெண்ட் ஒய் மைனஸ் வி அப்படின்னா வி இஸ் ஓப்பன் இன் ஒய். So its complement y complement is open in y complement complement y minus v is closed in x. So closed in y. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பிக்கு பதிலாக பி இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் வியை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ரூல் படி எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா
எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பியில் வந்து பியோடைய வேல்யூ என்னது ஒய் மைனஸ் வி. ஸோ இப்போ இந்த ஒய் மைனஸ் வியை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அப்படின்னு வரும். இந்த எஃப் இன்வர்ஸ் உள்ளே போகும். ஸோ இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் வந்து எக்ஸுடைய ப்ரீ இமேஜ் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை வந்து நம்ம எக்ஸ்ன்னு போட்டுட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியை வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வின்னே எடுத்துக்கிறோம். இப்போது எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் க்ளோஸ்ட் இன் ஒய்ன்னு நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி க்ளோஸ்ட் இன் ஒய்ன்றதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன்னு ப்ரூவ் பண்ணணும். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போது நம்மளுக்கு தெரியும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி. அப்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பியை க்ளோஸ்ட் இன் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸு. எக்ஸு வந்து ஒரு ஹோல் செட் அப்படின்னா எஃப் வந்து ஒரு க்ளோஸ்டு செட் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து ஒரு க்ளோஸ்டு செட், அந்த எக்ஸ் வந்து ஹோல் செட் அப்படின்னா ஒரு ஹோல் செட்லேருந்து இந்த க்ளோஸ்டு செட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த செட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து ஓப்பன் செட்டாக மாறிடும். இப்போ இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வியை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வெளியே கொண்டு போனோம் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பின்னு வரும். ஸோ அதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எக்ஸுன்ற ஹோல் செட்லேருந்து க்ளோஸ்டு செட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி கிடைக்கும். அந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து எக்ஸில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ ஹென்ஸ் இதை வச்சு நம்ம எஃப் இஸ் கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணுறோம். எந்த ஒரு ஓப்பன் செட் வின்னு ஒய்லேருந்து எடுத்தாலுமே அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் இன்வர்ஸ் வி வந்து ப்ரீ இமேஜ் வந்து ஓப்பன் ஒய்யாக இருக்கும். ஸோ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் செட் இன் எக்ஸ் இஸ் ஓப்பன் இன் ஒய் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் நம்ம இந்த எஃப் வந்து கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த தியரமும் இந்த தியரமும் தியரம் 1ன்னு சொல்லி நம்மளோட வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட் தியரமும் இந்த தியரமும் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் அவங்களும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சு படித்து எக்ஸாம் எழுத முடியும். ஸோ எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.